நான் ஓட்டுக்கு பணமே கொடுத்ததில்ல தெரியுமா? நான் கேட்குறேன், இந்தியாவிலேயே அதிக ஓட்டில் ஜெயிச்சது கிரேட்டர் சென்னை மேயர் 2011 நான். ஆமாம். எம்ஜிஆர் தொண்டன், அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், சேவை செய்பவர், இப்படி பன்முகத்தன்மையோடு இந்த தேர்தல் களத்தில் நின்று நான் ஓட்டுக்கு பணமாக கொடுத்தேன். எப்படி 5.25 லட்சம் ஓட்டில் ஜெயித்தேன்? பிகாஸ் ஆஃப் எம்ஜிஆர், பிகாஸ் ஆஃப் அம்மா. நீங்க பேசுறது எக்ஸெப்ஷன் சார். என்ன நான் ஒரு தொகுதியில் ஜெயிச்சேன். இருக்கல, கிரேட்டர் சென்னையினுடைய 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 26 சட்டமன்ற தொகுதிகள், 6 பாராளுமன்ற தொகுதிகள், 200 வார்டுகள், அனைத்திலும் லீடிங் மேயர் வேட்பாளருக்கு. இதை விட என்ன வேணும்னு கேட்குறீங்க? அப்ப எங்க கோளாறுன்னு பாருங்க. கோளாறு மக்களிடத்திலா நம்ம இடத்திலா? சரி தலைவர், நான் கேட்கறது நழுவ கூடாது. நீங்க இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும். சரி சார். 2011 மேயர் தேர்தலில் தனித்து நின்றது அதிமுக. அது ஞாபகத்தில் வச்சு. அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க. ஆமா, அந்த அம்மா இருந்தாங்க. நீங்க அதை மறந்துட்டு பேசுறீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் சைதை துரைசாமி, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலில் போட்டியிட்ட பொழுது மற்றவர்களெல்லாம் கவுன்சிலர்களெல்லாம் கூட பணம் கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பணம் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பெறாமல் 5,19,000, அதாவது 5,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மேயர் தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன்.